தவக்கால பயணத்தில் இணைந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் நமக்காக பாடுபட்டு நம்மை மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். பலம் புதுமை உயிர்ப்பை புதுப்பிக்காது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இறையாட்சியை நோக்கிய பயணத்துக்காக அழைக்கப்பட்ட நாம் இறையாட்சியின் வழியில் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆனால் இன்று இறையாட்சிக்கான வாழ்வு வாழ நாம் மறுத்த கிறிஸ்தவர்களாக வாழ்வது சாபத்தை கொண்டு வருவதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகரும் நாம் எதனூடாக உயிர்ப்பு கிடைத்தது என்பதை மறந்து விடுகிறோம். உயிர்ப்பிலே மகிழ்ச்சி அடைகிறோம், ஆரவாரமாக கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த உயிர்ப்புக்கான காரணத்தை நாம் உணராதவர்களாக வாழுகிறோம். அன்பானவர்களே, உயிர்ப்பு சோதனைகள் பாடுகளின் ஊடாக எமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று சலிப்பினூடாகவும் அற்புதங்களினூடாகவும் ஆரவாரங்களினாலும் உயிர்ப்புக்கு சான்று பகரவே அதிகம் நாம் விரும்புகிறோம். ஆனால் அவ்வாறான சிந்தனை எமது உயிர்ப்பை புதுப்பிக்காது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்ட போது அதனை வெற்றி கொள்ள அற்புதங்களையோ அல்லது தனது அதிகாரத்தையோ அவர் பயன்படுத்தவில்லை என்பதனை நாங்கள் லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வரையான பகுதிகளிலே நாங்கள் வாசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் சிந்திப்போம். நாம் கிறிஸ்துவின் வழியில் பயணித்து உண்மையான உயிர்ப்பை பெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா என்று. கிறிஸ்துவின் உயிர்ப்பு சோதனைகளுக்கூடாக நமக்கு கிடைத்தது. அது இறையாட்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது. அந்த உயிர்ப்பை பெற ஆண்டவர் எங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசி உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.